எனக்கெல்லாம் யாரா வருவான்னு சொல்லும்போது 2014 எனக்கு தெரியாது இந்த பிள்ளை லவ் பண்றது. அந்த பிள்ளை விசாரிச்சா இந்த பிள்ளை லவ் பண்றது எனக்கே தெரியாது. இந்த பிள்ளை நல்லா தானே இருக்கு. ஆனா மனசு இருந்துச்சு, நான் பிடிச்சவனுக்கான என்ன வேணா பண்ணு. இப்படிப்பட்ட பிள்ளை நம்மள பண்ணுதுன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணணும் போது எனக்கு ஒரு வெறி வந்துச்சு சார். எங்க மாமனார் வந்து கொஞ்சம் டீசெண்டா இருப்பாப்ல. என்ன பண்ண அவருக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் மாப்பிள, இல்லன்னா பர்மனன்ட் ஜாப் மாப்பிள வேணும்னு கேட்டாப்ல. எனக்கு ஒரு இந்த கம்பெனில வேலை பார்த்தா பர்மனன்ட்னு சொன்னாங்க. பர்மனன்ட் ஜாப் வாங்கணும், பர்மனன்ட் ஜாப் வாங்கி அந்த அம்மாவை கட்டணும்னு வெறி. சார் அவங்க அப்பா நான் கூட போன் பண்ணி நான் பர்மனன்ட் ஆயிட்டுன்னு சொல்லல சார். மாமனார் போன் போட்டு மாமா உன் பொண்ணை கூட வேலையை செய்ய மாட்டான்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப வந்து என் கம்பெனில 40,000 50,000 சம்பளம் வாங்கும் போது மேல எங்கேயும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க டாப்பா ட்ரெஸ் போட்டு இப்படி குடிசை வீட்டுல இருக்க முடியும். நம்மள இலக்காரமா பேசி போட்டாங்க. நம்ம அதே குடிசை வீட்டுல கடைசி வரைக்கும் இருந்தா அவன் முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து கட்டினால அந்த ஒரு வெறி. குடிசை வீட்டுல இருந்து சொந்த வீடு வாங்க இடம் வாங்கினேன் 18 லட்சத்துக்கு செத்து போயிட்டாங்க. அம்பிட்டு வரேன் வண்டி வாங்கின 1 லட்சத்துக்கு செத்து போயிட்டாங்க. அம்பிட்டு வரேன் என் பிள்ளைக்கு நகை சேர்த்து போயிட்டாங்க. அம்பிட்டு வரேன் என்னடா இப்படி அம்பிட்டு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கானு சொல்லிட்டு காண்டில் இருந்திருக்காங்க சார். இவெல்லாம் எப்படி வாழ்ந்து காட்டி காண்டில் இருக்கும்போது எனக்கு அந்த காண்டு தான் எனக்கு வந்து சந்தோஷம். அந்த காண்டு அவனுக்கு வகுத்தறிச்சல், அந்த வகுத்தறிச்சல் தான் எனக்கு வந்து சந்தோஷம்.